சரிம்மா. ஹலோ, சரி சரி சொல்லுங்க. அலே ஓ அப்படியா, தேங்க் காட். இவ்வளோ நல்ல குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்களே. தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரிப்பா, அவ்வளோதான். சரி, என்ன வேணுங்க? என்ன குட் நியூஸ்? ஒரு குட் நியூஸ் சொல்லலான்ட்டு வந்தேன். என்ன குட் நியூஸுங்க? இப்போ நம்ம குட்ஸ் அனுப்பிச்சோம் இல்லையா, ஆமாம். அது வந்து நமக்கு நான் எதிர்பார்த்த விட பல மடங்கு லாபம் வந்திருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். எவ்வளோ வந்திருக்குங்க? ஒரு 3 or 4 கோர்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. நான் அது எவ்வளோ எதிர்பார்க்கல, அதுக்கு மேலேயே அதிகமாக வந்திருக்கு. அப்படியா? டைமண்ட் நெக்லஸ் பழசாக போயிருச்சு. ஜியாட்ட போய் இன்றைக்கே மாற்றிடலாமா? இருக்கு, போகலாம் போகலாம், சீக்கிரமே போயிடலாம். மம்மி, டாடி, வா தம்பி வா. என்ன ஏதோ குட் நியூஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க? என்ன? இப்போ நம்ம ஷிப்மெண்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் போனது வந்து நல்ல லாபம் வந்திருக்கு. சரி. அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ, அப்போ டைமண்ட் நெக்லஸ் கேட்டிருக்கேன்ப்பா. டைமண்ட் நெக்லஸா? உங்கள் பங்குக்கு அது கேட்டிருக்கீங்க. டாடி, என்னோட பங்கு கேட்கட்டா? கேளுங்க. இதோ இந்த ஃபோன் வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு. சரியா? நான் இதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்குறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் இதே மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஐஃபோன் வேணுமா? எனக்கு அதே தான் வேணும். கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. என்ன வெர்ஷன் வேணும்? எனக்கு புது வெர்ஷன் தான் வேணும். அப்படியா, லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வேணுமா? கண்டிப்பாக. சரி, வாங்கிக்கலாம் விடு. சரி, கண்டிப்பாக. சரிங்க. சந்தோஷ், சொல்லு சந்தோஷ். ஸ்கூலில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது ஞாபகம் இருக்கா? என்ன சந்தோஷ்? என்ன? நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். அதை பற்றி சொல்றியா சந்தோஷ்? படிக்கிற விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது. ஸ்போர்ட்ஸில் மெடல் அடிச்சேன்ல, அந்த விஷயம் நடந்தது. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு விஷயம், எக்ஸ்கர்ஷன் டூர் போகிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? என்ன டூர்? எங்கே போகிறத பற்றி பேசினாங்க? பெங்களூரு, மைசூர் பேலஸ் போகிறத பற்றி பேசினாங்களா? அப்படி போகும்போது எக்ஸ்கர்ஷன் வந்து 5,000 சொன்னாங்க. ஆமாம், ஒருத்தருக்கு 5,000. அப்போ எவ்வளோ? 5,000 எவ்வளோ? எவ்வளோ சொன்னாங்க உங்கள்கிட்ட? 5,000 8,000 மேக்ஸ் டீச்சர் நான் தான் வாங்குறேன். யார் 5,000 8,000 அப்போ உனக்கு? நீங்கள் தானா? மேக்ஸ் டீச்சர் மானத்தை வாங்கக்கூடாது. அதனால 5,000 10,000. அதனால 10,000 வேணும்னா இப்போ தான் தீபாவளி பண்டிகைலாம் முடிஞ்சுது. ஆமாம். அதனால வீட்டில் போயிட்டு காசு கேட்டோம்னா எப்படி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால சரி, இருந்தாலும் ஒரு தடவை கெஞ்சி கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கலாம். வரட்டும், என்ன ஆனாலும் சரி. டூர் காசு வாங்காம விடக்கூடாது. சரியா? ஜாலியாக இருக்கும். ஆமாம், பாய். பாய். போயிட்டு எழுத போகிறேன். என்னங்க, வேலையெல்லாம் முடிச்சாச்சா? முடிஞ்சிருச்சுமா. எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு கொடுமா. இப்போ தான் வரேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அப்புறமா உங்களுக்கு டீ போட்டு தரேன். சரியா? ஓகேம்மா, எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு கொடு. ஓகே ஓகே. என்ன பிள்ளைங்களை காணோம்? எங்கடா இருக்கீங்க? டேய் மணி, வாமா வாமா. என்ன மம்மி ரொம்ப நேரம் இருக்கிறீங்க இன்னைக்கு? ஆமாப்பா. என்னப்பா, கேட்டா கூட ரிமோட்டை தர மாட்டேன். இன்னைக்கு ரிமோட்டை நீ கேட்காமையே கொடுக்குற. தண்ணி குடிக்கிறீங்களா? என்ன கவனிப்பான பயங்கரமா இருக்கு. சாப்பாடு எடுத்துட்டு வரணுமா மம்மி? சாப்பிட்றீங்களா மம்மி? எனக்குமா? ஓகே, என்னமோ செய்ய போறீங்க, அது மட்டும் தெரிஞ்சிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் டூர் போகிறாங்க. அப்படி வாங்க வலிக்கு. டூர் போகிறனால போகிறதுக்கு அப்போ அங்கே மூடி போட்டுவீங்க, இல்லாட்டி கீழே ஊற்றி. அதனால டூர் போகிறதுக்கு காசு வேணுமா? எவ்வளோப்பா வேணும்? எனக்கு 5,000. ஓகே, 5,000. அப்புறம் பேத்துக்கு சேர்த்து 10,000 வேணும். ஓகே, காசு கொடுத்தானா டூர் கூட்டு போவாங்கல்ல. ஆமாம்
அதனால நாளைக்கு காலையில் கொடுக்கணும். எல்லாருமே கொடுத்துட்டாங்கம்மா. அதனால எனக்கு டூர் போகிறதுக்கு காசு வேணுமா? சரி சரி, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சா? அது முடிச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் அது எழுதுறதுக்கு? நானும் முடிச்சிட்டேன் மம்மி. பரவாயில்லையே. சரி, இப்பதான் தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருக்கு. செலவு கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு. சரி. அதனால யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம். சரியா? யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி காசு தரேன்னு சொல்லுங்க. ஆமாங்க மம்மி, எல்லாருமே போவாங்க, நாங்களும் போனாதானே ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. அப்பா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படியே நிற்கிறாரு? சரி போய் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, நாங்களும் டயர்டாக இருக்கோம். நானும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு காலையில் உனக்கு என்னங்கிறது சொல்லுவோம். ஓகேவா? அம்மா எது சொன்னாலும் சரி சரின்னு மட்டும் சொல்லக்கூடாது. காசு கொடுக்குறேன்னு சொல்லணும். சரியா? எல்லாரோட நாங்களும் ஜாலியா ஓகேப்பா, போவோம். போய் ரெஸ்ட் எடுங்க, நான் காலையில் சொல்கிறேன். எப்படியோ உனக்கு காசு கொடுத்துருங்க. என்னங்க கேட்டீங்களா பிள்ளைங்க பேசினத? என்ன செல்போனை நோண்டிட்டு கேக்குதா நான் சொல்றது? கேட்குதுமா, வெயிட் பண்ணி. இப்போ தான் தீபாவளி செலவு வேறு முடிஞ்சிருக்கு. ஆமா, ஆஃபீஸில் தான் அட்வான்ஸ் தான் கேட்டு வாங்கலான்னு இருக்கேன். நானும் அதே தான் பண்ணணும். எங்கள் ஓனர் நேற்றே சொன்னாங்க எக்ஸஸாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்லிட்டு. ஸோ அதுவும் செஞ்சுட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு பிள்ளைங்களை கொஞ்சம் டூருக்கு அனுப்பிச்சி விடுவோம். சரியா? பாவம் நம்ம தான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. அவங்க ஸ்கூல்லையாவது ஜாலியாக போயிட்டு வரட்டும். சரி ஓகேம்மா, நாளைக்கு காலையில் நீ உங்கள் ஆஃபீஸில் கேளுங்க, நான் எங்கள் ஆஃபீஸில் கேட்டுட்டு உனக்கு சொல்கிறேம்மா. ஓகேம்மா. சுபா, சுபா, டூருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டியா சுபா? நான் இப்போ தான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு கொடுத்தேன். நீ கொடுத்துட்டியா? நம்ம ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடலாம். 5 6 மணி, நீ ஃபீஸ் கொடுத்துட்டியா மணி? டூர் ஃபீஸு? சரி, இப்போ ஐபிஎல்லா? ஓகே, நீங்கள் என்ன டீமு? சாபத்திரியெல்லாம் பண்ணுறோமா? எதை பற்றி இவ்வளோ நேரமாக பேசுகிறீங்க? டூருக்கு மணி கொடுக்கணும்ல. ஆமாம். நானும் சுபாவும் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்படியா? ஆமா, காசு நீங்க மணி கொடுத்துட்டீங்களா? இன்னும் கொடுக்கலையாம்மா? அவ மணி ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன பிரச்சனை வீட்டில்? வீட்டில் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. காசு இப்போ தானே தீபாவளிக்கு எல்லாமே செலவு பண்ணாங்க. அதனால் வந்து வீட்டில் கேட்டிருக்கோம், தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியும் நாளைக்கு கொடுத்துருவாங்க. நான் கொடுத்துருவோம். சரவணா, நீ கொடுக்கலையா? நான் கொடுத்துட்டேன் சந்தோஷ். ஏன்னா எனக்கு அது என்ன ஒரு 5000 தானே என்னோட பாக்கெட் அமௌண்ட்டுக்கு எடுத்தே கொடுத்தேன், அவ்வளோதான். எனக்கு பாக்கெட் அமௌண்ட் 5000. நீ பெரிய ஆளுதான்ப்பா, நம்மகிட்ட காசு இல்லை. ஏன் மணி? வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லி எப்படி நீ கொடுத்துட்டாங்கன்னா வாங்கிக்கணும், நாளைக்கு கொடுத்துடலாம். சரி, டூர் போனோம்னா டூருக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணும்ல, யார் கொண்டு வருது? ஸ்நாக்ஸ் தானே? நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன காலம் என்ன கொண்டு வர? என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே. எனக்கு பிடிச்ச பாம்பே ரசமலாய் கொண்டு வரேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு இருக்கு. அப்புறம் வேற என்ன, கேக்கு எல்லாம் தான். நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்துடுறேன். ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸா? நல்ல வேலைக்கா. யசோதா, இப்போ அவங்க 2 பேரும் என்னவோ பேசிட்டாங்க, கவனிச்சிங்களா? என்ன விஷயம்? அவங்களால ஃபீஸ் கட்ட முடியலையா? அவங்க அம்மா வந்து ஏதோ வீட்டு வேலைக்கு தான் போகிறாங்களாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு எங்ககிட்டயும் இல்லை மணி. இல்லாட்டி நானும் சுபாவும் கொடுத்துருவோம். எங்கள் அம்மா இப்போ தான் தீபாவளி முடிச்சுட்டு இதுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, அடம் பண்ணதுனால கொடுத்தாங்க. இல்லாட்டி அவங்க எங்களுக்கு கொடுக்குறது சிரமம் தான். இல்லாட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னா முடியல எங்களால் 2 பேர்த்தினாலையும். எனக்கு ஒரு யோசனை இருக்குது, ஆனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. என்னென்னா, என்னால் கொஞ்சம் முடியும் இல்லையா, நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணும். எனக்கு கேட்க தயக்கமாக இருக்குது. மணி, இது சரவணன் வேணா பணம் தரேன்னு சொல்கிறாரு. அதில் என்ன பண்ணுறது? நீங்கள் வேணா டூருக்கு வந்துடுறீங்களா? நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கலாம். அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு நான் சொல்லட்டுமா? என்னன்னு கேட்டு சொல்லுங்கள். எப்படியும் நீங்கள் கொடுத்தாலும் நாளைக்கு எங்கள் அப்பா அம்மாட்ட வாங்கி கொண்டாந்து நான் கொடுக்கணும்ல. அதனால் நான் கேட்டுட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன். சரியா? சரி ஓகே. சரி ஓகே, போகலாமா? போகலாம். சரி, போகலாம்.
ஐயோ அட்வான்ஸ் வேற கேட்கலான்ட்டு இருந்தோம். கணக்கில் வேற ஒரு சின்ன மிஸ்டேக்கு, கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லோகநாதன், லோகநாதன் வந்துட்டீங்களா? வந்துட்டேங்கய்யா. ஓகே, ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேங்கய்யா. எதுவும் மிஸ்டேக் இல்லையே? மிஸ்டேக் எதுவும் இல்லைங்கய்யா. சரி, பார்க்குறேன். இந்த பக்கம் வாங்க. சொல்லுங்கய்யா. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ இங்க பாருங்க. மிஸ்டேக்குங்கய்யா. இது சின்ன மிஸ்டேக்கா? எப்போ பார்த்தாலும் மிஸ்டேக். நாளைக்கு ஆடிட்டிங் வருது, இப்போ இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஐயா நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேங்கய்யா. எப்போ ரெடி பண்ணுவீங்க? நான் ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஈவினிங் எப்படிங்க ரெடி பண்ணுவீங்க? நான் ரெடி பண்ணி தந்துடுறேங்கய்யா. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு நைட்டுக்குள்ள பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும். சரியா? போங்க. ஐயா எனக்கு ஒரு 3000 ரூபா அட்வான்ஸ் பண்ண வேணுங்கய்யா. முதல்ல இதை முடிச்சுட்டு வாங்க, போங்க. என்ன அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் அப்படியே இருக்குது. வண்டி வந்துடும் லோட். அந்த கயலமா என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. எல்லாம் அப்படியே இருக்குது. கயல் கயல் இந்த வந்துட்டேம்மா சொல்லுங்க. என்னம்மா போட வேண்டிய ஸ்வீட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. எதுவுமே நீ பண்ணல. எல்லாமே முடிச்சிட்டேம்மா, அவ்வளோதான். என்னம்மா கையில? அது ஒன்றும் இல்லைம்மா, சின்ன எண்ணெய் பட்டுருச்சு, என்னம்மா அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ ஸ்வீட்ஸ் போட வேண்டியது இருக்கு. நீ கையில இப்படி எண்ணெய் சொல்ல இந்த வேலையெல்லாம் யாருமா பாக்குறது? இல்லைம்மா, அந்த நீ சொல்கிற டைமுக்குள்ளே முடிச்சு பார்சல் அனுப்பிச்சி விட்டுறேம்மா. சீக்கிரம் செய்யுங்கம்மா, வேலையை சீக்கிரம் செய்யுங்க. ஓகே ஓகே. செல்வா வந்துருச்சு எனக்கு தெரியலையே. செல்வா வந்துட்டேன் சந்தோஷ். அம்மா வர சொன்னாங்கல்ல, காசு கொடுக்குறேன்னு போனீங்களா? போனேன் சந்தோஷ். நீ போனேன் அப்பாட்ட? ஏன் ஒரு மாதிரி பேசுற, என்னாச்சு? இல்லை, நான் அம்மா ஆஃபீஸில் பார்த்தேன். அவங்க வீட்டு வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கையெல்லாம் காயமா இருந்ததா? காயமாக இருந்தது. அந்த திட்டினதெல்லாம் நான் கேட்டேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம டூருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நானும் போனேன் அப்பாவை பார்க்க ஆஃபீஸ்க்கு. ஆனால் 5-8ன்னு சொன்னதுக்கே நீ திட்டினேன். ஆனால் ஆடிட்டிங் ஒர்க்கில் ஏதோ தப்பாக அப்பா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேனேஜர் ரொம்ப திட்டாங்க. அதனால நம்ம டூர் போகிறதுக்காக தானே இந்த மாதிரி எக்ஸஸான ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால டூர் போக வேண்டாம்னு அப்பாக்கிட்டேயும் விடுச்சிருச்சு. அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லிடுங்க. சரி, நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. என்ன வீடு ஒரே அமைதியாக இருக்குது, பிள்ளைங்க ரெண்டையும் காணோம். அதான் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. என்னாச்சுங்க, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேம்மா. நான் ஒரு 3000 ரூபா ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, நானும் ஒரு பாதி அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லிடலாம். சரியா? சரிம்மா. நம்ம சந்தோஷ், மணி வாங்க வாங்க. சரி, டீச்சர்ஸ்கிட்ட நாளைக்கு அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிடுங்க. இல்லைம்மா, நாங்கள் டூர் போக வேணாம்னு முடிவு பண்ணிடுது. என்ன கையில் காயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா சின்ன காயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்லு. ஏன் இவ்வளோ பெரிய காயம் ஆயிடுச்சு? என்ன எப்படி ஆச்சு? ஒன்றும் இல்லை, மிச்சர் போட்டுட்டு இருந்தேன் நான், கொஞ்சமாக எண்ணெய் பட்டுருச்சு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. டூர் அமௌண்ட்டு பாதி ரெடி பண்ணிட்டோம், நாளைக்கு கொடுத்துடலாம். சரியா? நானும் செல்வாவும் டூர் போக வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன் ஏன் அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் போக வேணான்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் மம்மி டாடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்காக படுற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நாளைக்கு நேம் கொடுத்துருங்க, நாளைக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம். சரியா? ஓகேவா? நீங்கள் நாளைக்கு டூர் போங்க, இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. தங்கம் ஏங்க வாங்கியாச்சா? வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? நல்லா இருக்கே. எங்கே வாங்கினேன்? ஜிஆர்டியில். அப்படியா? சூப்பராக இருக்கே. வா தம்பி, ஸ்கூல் முடிஞ்சிருச்சா? மம்மி முடிஞ்சிருச்சுங்க மம்மி. டூர் போக சொன்னியப்பா, என்னாச்சு? அந்த டூரில் தான் எனக்கு ஒரு சின்ன விஷயம். என்னென்னா, இன்றைக்கி கிளாஸில் பேசிகிட்டு இருக்கப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸு போக முடியாதுன்னு சொன்னனால அந்த பணத்தை நான் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களையும் டூருக்கு கூட்டிகிட்டு போயிடலாமான்ட்டு யோசிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது. இப்போ திருப்பி நான் இன்னொரு ஃபோனை வாங்கி என்ன பண்ணுறேன்? அதுக்கு பதிலாக அவங்க பண்ணால் அவங்களும் வருவாங்க இல்லையா? நல்ல விஷயமா இருக்கே. அதுதான் கண்டிப்பாக. மாறிட்டப்பா, நான் பிறந்ததுலேருந்தே நல்லவன் தானம்மா. என்னப்பா, எத்தனை பேருக்கு முடியும்?
நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். ஓகே டேடி. இப்போ டூருக்கு எல்லாமே போயிட்டு வந்துட்டோம் சரியா? டூர் போய் என்ஜாய்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கடைசி சீனில் வரோம். Children, through this drama, we like to impose you and inculcate you that helping hands are very better. So you too try to help others in all means. Happy Children's Day to all. Happy Children's Day. Thank you.